லேவியராகமம் 10ஆம் அதிகாரம். பின்பு ஆரோன் குமாரனாகிய நாதாப் அபியூவும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளை அக்கினியையும் அதன் மேலே தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். வசனம் 2. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்து அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள். வசனம் 3. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்திலே சேருகிறவர்கள் நான் பரிசுத்த பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாமல் இருந்தான். வசனம் 4. மோசே ஆரோன் சிறிய தகப்பனான உசியாவின் குமாரனாகிய மிகாவேலையும் சல்பானையும் அழைத்து, நீங்கள் கிட்டே வந்து உங்கள் சகோதரர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன் நின்று எடுத்து பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான். வசனம் 5. மோசே சொன்னபடியே அவர்கள் கிட்டே வந்து அவர்களை அவர்களிடம் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போனார்கள். வசனம் 6. மோசே ஆரோனின் எலியேசர் இத்மார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கு சபை இனத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கு நீங்கள் உங்கள் தலை போகையே எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரியாகிய இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் யாவரும் கர்த்தர் குலத்தின் இந்த அக்கினியை புலம்புவார்களாக. வசனம் 7. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தைலம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தைகளின்படியே செய்தார்கள். வசனம் 8. கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னுடன் கூட குமாரரும் அது இருக்க வேண்டுமானால் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். வசனம் 10. பரிசுத்தமுள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு. வசனம் 11. கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். வசனம் 11. கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரர்களை சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். வசனம் 12. மோசே ஆரோனை மீதியா இருந்த அவன் குமாரனாகிய எலியேசரையும் இத்மாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலியில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபட தண்டையிலே புளிப்பில்லாத புசியுங்கள், அது மகா பரிசுத்தமானது. வசனம் 13. அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள், அது கர்த்தருடைய தகன பலியும் உனக்கு உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படியே கட்டளைகளை பெற்றிருக்கின்றன. வசனம் 14. அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏற்படுத்தப்படைக்கும் முன் தொடைகளையும் நீ உன்னுடன் கூடயே உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலேயே புசிப்பீர்களாக. இஸ்ரவேல் புத்திரருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. வசனம் 15. கொழுப்பாகிய தகன பலியுடனே அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாடும்படி ஏற்படுத்த படைக்கும் முன்னன் தொடையையும் அசைவாடும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள். அது கர்த்தருக்கு கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாய் ஏற்படுத்தும்படிக்கிறது என்றான். வசனம் 16. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளை ஆட்டுக்கடாவை மோசே தேடி பார்த்தான். அது தணிக்கப்பட்டு இருந்தது. ஆகையால் மீதியாயிருந்த எலியேசர் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் அவன் கோபம் கொண்டு. வசனம் 17. பாவ நிவாரண பலியில் நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே புசி அமற்று போனது என்ன?
அது மகா பரிசுத்தமாயிருக்கிறதே. சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே. வசனம் 18. அதன் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளேயே கொண்டு வரப்படவில்லையே. நான் கட்டளை இட்டபடியே நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலேயே புசிக்க வேண்டியதாய் இருக்கிறது என்றான். வசனம் 19. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலிகளையும் தங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின இன்று தானே எனக்கு இப்படி நேரிட்ட பாவ நிவாரண பலி என்று நான் புசித்தே, ஆனால் அது கர்த்தரின் பார்வைக்கு நின்றாய் இருக்குமே என்றான். வசனம் 20. மோசே அதை கேட்டபொழுது அமைதலாயிருந்தான்.